நேற்று வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? திருப்பூருக்கும் கோயம்புத்தூர் அந்த அந்த சைடு வந்து என்ன பாதிப்பு அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன பாதிப்பு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜிஎஸ்டி. அதாவது இந்த 25% டேக்ஸ் ஏற்றினோடனே இங்கே வந்து இந்த யானுக்கு வந்து, அதாவது நூல் அந்த போடுறதுக்கு வந்து துணியை வந்து நெய்யறதுக்கு ஒரு யான், அதாவது நூல் வரும். அந்த நூலுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி அதை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ரேட்டு அதிகமாகிடும். அதாவது இந்த குவாலிட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸு அந்த ப்ராடக்ட் ரேட்டு அதிகமாகிடும். ஓகேங்களா? இதனால கிளைண்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ரேட்டுக்கு கம்மியாக கொடு, இல்லாட்டி வந்து நான் வேறு டீலர்கிட்ட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து இந்த வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமும் கம்மியாகிடும். அதாவது சேலரி வந்து தே வில் கெட் இன் லோ ரேட். ஓகேங்களா? திஸ் வில் பி த செகண்ட் எஃபெக்ட். ஸோ இது வந்து இதனால் தமிழ் பீப்புளுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு சேலரி கிடைக்கும். தமிழ் பீப்புளுக்குன்னு ஒரு இது இருக்கும், ரொம்ப வருஷமாக வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த சேலரி வேஜஸ் வந்து பர் பீஸ் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. பர் பீஸ்க்கு இவ்வளோ வேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. அதை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து பாதிக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் எஃபெக்ட். இந்த 25% டேக்ஸ் ரேட் அதிகமாக்கறதுனால இவ்வளோ பாதிப்புகள். ஸோ இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சீக்கிரமாக எடுக்கணும்னு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.